வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பருத்தி வீரனை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ பெருசாக போயிட்டு இருக்குங்க. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். பதினாறு வருஷங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன ஒரு படம், அதாவது 2007 ரிலீஸ் ஆன படம் பருத்தி வீரன். இந்த படத்தை எழுதி இயக்கி இருந்தது அமீர் அவர்கள். படத்தில் நடித்தவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்தி, பிரியாமணின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருந்துச்சு. படத்துக்கு இசை நம்ம யுவன் சங்கர் ராஜா. தமிழ் சினிமாவோட ஒரு தன்னிகரற்ற படைப்பாக இந்த படம் மேலே நின்றுச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த வில்லேஜ் சப்ஜெக்ட் சார்ந்து இந்த படத்தை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு படம் கூட வரல. அந்தளவுக்கு 16 வருஷம் வரைக்கும் தன்னோட இருப்பை அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்க படம் தான் பருத்தி வீரன். இந்த படத்தை பற்றி எதுக்காகப்பா இப்போ பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன இந்த படத்தை வச்சு தான் ஒரு பெரிய வாக்குவாதமே இணையம் முழுக்கே போய்கிட்டு இருக்கு. இதை சாமானியர்கள் பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த படத்தோட படைப்பாளிகள் இருக்காங்களே, அவங்கள ஆரம்பித்து இந்த படத்தை தயாரித்தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லப்படுறவங்க இருக்காங்களே, அவங்க வரைக்கும் விவகாரம் பெருசாக போய்கிட்டு இருக்கு. அமீர் அவர்கள், இந்த படத்தோட இயக்குனர் இருக்கார்ல, இவர் இந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு நிறைய பேட்டிலாம் கொடுப்பாப்புல. இது போல் கொடுத்ததை பார்த்து நிறைய பேர் ஆனந்தப்பட்டிருக்காங்க, சில பேர் கடுப்பும் ஆகியிருக்காங்க. அதில் ஒருத்தராக ஸ்டுடியோ கிரீன் திரு ஞானவேல் அவர்களை எடுத்துக்கலாம். அமீர் அவர்கள் பேட்டிகளை பார்த்து அந்த மனுஷன் எந்தளவுக்கு கோபத்தில் உச்சிக்கு போயிருக்காருன்றது ஞானவேல் அவர்களோட பேட்டிகள் இருக்குல்ல, அதை பார்க்குறப்ப தெரியுது. ஏன்ப்பா, ஞானவேல் அவர்கள் பெருசாக கொந்தளிச்செல்லாம் பேச மாட்டாப்லையே, அதிருப்தி தான் பதிவு பண்ணுவார், ஆதங்கத்தை தெரிவிப்பார். ஆனால் அவர் அது போலாம் பேசியிருக்காருன்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசியிருக்காரு. அவர் சொன்ன விஷயங்களை ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட தொகுத்து வழங்குறேன், அப்புறம் நீங்களே முடிவு பண்ணலாம். அமீர் அவர்களோட நண்பர்கள் இயக்குநர்களாக இருக்காங்களே, அவங்கெல்லாம் இவருக்கு எதிராக இப்போ ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களே, இது எதுக்காகன்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணலாம் மக்களே. ஞானவேல் ராஜா அவர்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருத்தி வீரன் சார்ந்து பிப்ரவரி 23, ஆக்சுவலாக இந்த தேதி தான் 2007 வருஷம் இந்த பருத்தி வீரன் படம் ரிலீஸ் ஆன டேட், ஓகேவா? ஸோ இந்த டேட் அப்போ இவர் கர்ட்டசிக்காக அமீர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காப்லையாம். ஃபோன் பண்ண இவர், சார் இது போல் பருத்தி வீரன் ரிலீஸ் ஆன நாள் இன்றைக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தன்னோட நன்றியை பதிவு பண்ணியிருக்காராம். அப்போ அமீர் சார் அந்த பக்கத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காராம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க, பட் நான் சந்தோஷமாக இல்லைங்க அப்படின்னு அவர் சொல்ல ஆரம்பிச்சதும், இவர் சரி நேரில் வந்து நான் அவங்கள பார்க்குறேன் சார், நேரில் பேசலாம் அப்படின்ட்டு சில நாட்கள் கடந்த பிற்பாடு இவர் அமீர் சாரோட ஆஃபீஸ்க்கே போயிட்டு நேரில் சந்தித்து பேசியிருக்காராம். அப்படி பேசினப்போ பார்த்தீங்கன்னா, இவர் திருடா அவர் திருடா அது இதுன்னு சொல்லிட்டு ஞானவேல் அவர்கள் உட்படவே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வரைக்கும் பல பேரையும் திட்டி தீர்த்தாராம் அமீர் சார் அவர்கள். இதெல்லாம் சொல்கிறது ஞானவேல் அவர்களுங்க, அதை மைண்டில் வச்சுட்டே கேளுங்க. நான் அவர் சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். சரி, ஓகே, மனசில் இருக்கிறத கொட்டுட்டோம், நம்ம வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். அது என்னன்னா, திருடனான எங்கள் கூட எல்லாரும் வியாபாரம் பண்ண வராங்க. கார்த்தி, சூர்யா இந்த நடிகர்களை வச்சு கூட அவங்க படம் பண்ண வராங்க. ஆனால் உங்களை பார்த்தா ஏன் எல்லாரும் ஓடுறாங்க அப்படின்னு இவர் அமீர் அவர்கள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸே கேட்டிருக்காராம். இதுக்கு அமீர் அவர்கள் தரப்புலேருந்து எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாராம். இதுக்கப்புறம் ஞானவேல் அவர்கள் என்ன சொன்னாங்க, நாங்கள் அவருக்கு காசு கொடுக்காமல் ஏமாற்றிட்டோமா அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கார். யார்? அமீர் அவர்கள். அந்த பருத்தி வீரன் ப்ராஜெக்டை பற்றி சொல்கிறதா இருந்தால், அந்த படத்துக்காக எவ்வளோ பட்ஜெட் ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,75,00,000 ரூபாய். படம் ஆரம்பித்தப்போ இந்த ப்ராமிஸ் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அந்த படம் முடியறதுக்குள்ளே கிட்டத்தட்ட 4,85,00,000 ரூபாய் வரைக்கும்னு சொல்லிட்டு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. அவ்வளோ செட்டில் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு எனக்கு. 6 மாதத்தில் இந்த படத்தை எடுத்து முடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2.5 வருஷம் வரைக்கும் எடுத்தாருங்க அமீர் அவர்கள். ஒட்டு மொத்தமாக 163 நாட்கள் இந்த படத்துக்காக ஷூட்டிங் நடந்திருக்கு. ஒரு நாளும் நான் காசு போடணும், அதுமாதிரி 163 நாட்கள் நடந்திருக்கு. 2,78,000 அடி அளவுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சிது இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்ச பிற்பாடு. அதாவது இது என்ன புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால், 4 படங்களோட ஃபுட்டேஜ் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இந்த பருத்தி வீரன்ற ஒரு படத்துக்காக மட்டும் அமீர் அவர்கள் ஷூட் பண்ணிகிட்டே இருந்திருக்காப்லையாம். இதெல்லாம் சொன்ன ஞானவேல் அவர்கள் அப்படியே எங்கே வந்து நிற்கிறாருன்னா, பச்சையாக சொல்லணும்னா என்னோட காசில் தான் தொழில் கற்றுக்கிட்டாரு அமீர்னு
ஒரு போட்டாருங்க. அவர் எங்கே பருத்தி வீரன் படத்துக்கு காசு போட்டார் அங்கங்கே சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்மை கிடையாது. அமீரோட படங்களுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணா? இப்போ என் படத்துக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணாங்கன்னு என்னால் நிரூபிக்க முடியும். அந்த ஆவணங்களை வெளியே காண்பிச்சு இது மாதிரி அவருக்காக ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பாங்களே அவங்க சம்மந்தமான அந்த ஆவணங்களை அமீரால் வெளியே எடுத்து காட்ட முடியுமா அப்படின்னு சவால் விடுற தொனிலேயே சொல்லியிருந்தார். அப்படி நீங்கள்லாம் சொல்கிற மாதிரி, ஏன்னா பல பேர் சொல்கிறாங்களே அந்த படத்துக்கு ஏதோ அமீர் தான் கை காசுலாம் போட்டு கஷ்டப்பட்டு எடுத்தாருன்னு. அப்படி அந்த விஷயம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அமீர் என்ன செட்டிநாடு ஃபேமிலியாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா டாடா பிர்லா குடும்பமாக இருக்கணும். அப்படிலாம் யாரும் இல்லைங்க, எல்லாம் தெருவிலேருந்து வந்தவங்க தானே அப்படின்னு சொல்லியிருந்தார் ஞானவேல் அவர்கள். ரிஸ்க்கு நாங்கள் எடுப்போமா, ஆனால் அவர் பேரை ப்ரொடியூசர்னு போடுவாராம், வர்ற காசையும் திருடிப்பாராம். இது எவ்வளோ பேர் கிளைம் பார்த்தீங்களா? வர்ற காசையும் திருடிப்பாராம், எங்களை எல்லா பேட்டிகள்லையும் திட்டிக்கிட்டே இருப்பாராம். எந்த உலகத்தில் நியாயம் இது அப்படின்னு கேட்டவர் ஞானவேல் அவர்கள். யாரை டார்கெட் பண்ணி? அமீர் அவர்களை டார்கெட் பண்ணி இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அமீர் சார் இயக்குனர்னு சொல்லிட்டு எந்த ஹீரோ கிட்ட போனாலும் டேட் வாங்க முடியாதான். இன்றைக்கி மார்க்கெட்டில் ஓடுற குதிரை அமீர் அண்ணா கிடையாது. அன்னைக்கு அவர் ஓடுற குதிரை கிடையாது, கடனில் இருந்தார். காலப்போக்கில் அவரோட நடவடிக்கைகள் இருக்குல்ல அதெல்லாம் ரொம்ப தப்பாயிடுச்சு. இவர் கூட வேலை செய்கிற வரைக்கும் ஓகே, ஆனால் வேலை முடிஞ்ச பிற்பாடு அவங்களையே கை காமிச்சு இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்கிற பழக்கம் அமீர் அண்ணாக்கு இருக்குன்னு ஞானவேல் ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு பேச முடியுமோ பேசி வச்சுருந்தார். இதெல்லாத்தோட இன்னொரு விஷயம் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, இந்த ராம் படம் இருக்குல்ல, இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 20-25 நாட்கள் இருக்குமாங்க. அப்போ என்ன இருக்கான், மணிரத்னம் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட உதவி இயக்குநர்களாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க நடிகர் கார்த்தியும் இயக்குனர் சுதா கொங்கராவும். அப்போ ஞானவேல் அவர்கள் என்ன பண்ணியிருக்காராம், இவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு இந்த ஆல்பர்ட் தேட்டர் இருக்குல்ல அங்கே ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி படம் பார்க்க வச்சுருக்காராம் இந்த ராம் படத்தை. அப்போ அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது சுதா அவர்கள் என்ன கமெண்ட் அடித்தாங்களாம், மேக்கிங் வரலை ஒன்றும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அப்படின்னு யார் சொல்கிறா? ஞானவேல் அவர்கள் இப்போ சொல்கிறாங்க சுதா அவர்கள் அப்போ இதுமாரி சொன்னாங்க அப்படின்ட்டு. நடிகர் கார்த்திக்கும் அந்த ஒரு படம் 50-50 தான் அந்த மனநிலையில் இருந்திருக்காராம். இப்படி இருந்து அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆன ஒரு படம் தான் பருத்தி வீரன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஞானவேல் அவர்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொன்னார், அதை நான் ரொம்ப டீப்பாக சொல்ல விரும்பலை. பருத்தி வீரன் படத்தில் இந்த பன்றிகள் கூட்டமாக இருக்க மாதிரி காட்சி ஒன்று வரும். அதில் பொய் கணக்கு காமிச்சிட்டாரு அமீர் அவர்கள். அதாவது கம்மியான எண்ணிக்கையில் பன்றிகள் இருக்க மாதிரி எங்ககிட்ட சொல்லிட்டு அதை பேப்பரில் காட்டுறப்ப அதிகமான எண்ணிக்கையில் பன்றிகள் இருந்த மாதிரி காமிச்சாரு. அதை ஷூட்டிங் அப்போ செத்து போன பன்றிகளுக்கு இவ்வளோ செலவு, அது மேலே செலவு காமிச்சிருந்தாரு. அது இதுன்னு பொய் கணக்கு எங்ககிட்ட அதிகமாக அமீர் என்ன காமிச்சாருன்ற மாதிரியும் இவர் நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கினார். இப்போ நீங்கள் கேட்டது எல்லாமே ஞானவேல் ராஜா அவர்கள் வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள். இதுக்கு முன்னாடி அமீர் சாரும் அவரோட இன்டர்வியூஸில் மறைமுகமாக பல விஷயங்கள்னு சொல்லியிருந்தார். துரோகம்ன்ற மாதிரிலாம் பேசியிருந்தாப்புல. ஆனால் அது இவர் கூட கனெக்ட் ஆன மாதிரி தான் பல பேர் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மை கூட அதுவாக இருக்கோ என்னவோ யாருக்கு தெரியும், சினிமா வட்டாரத்தில் இருக்கவங்கள தான் வெளிச்சது. ஓகே, நம்ம ஞானவேல் ராஜா அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ சுதா கொங்கரா அவர்கள் பேரை வர உள்ளே கொண்டு வந்து வச்சிட்டாரா. இப்போ இவங்க ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இவங்க இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காங்க. அதில் சுதா கொங்கரா என்ன சொல்கிறாங்க, இறுதி சுற்று படத்துக்காக எனக்கு முறையாக பாராட்டுகளை பதிவு பண்ணாங்களே அவங்க ரொம்ப ரொம்ப சொற்பம் மட்டும்தான். அந்த சொற்பமான நபர்களில் முக்கியமானவர் அமீர். முத்தழகியோட பாதிப்பு இருக்குல்ல, இதோட பாதிப்பில் உருவானதா என் படங்களில் வந்த இந்த இறுதி சுற்றில் வந்த மதின்ற கேரக்டர், அப்புறம் இந்த சூரரை போற்று படத்தில் வந்த பொம்மின்ற கேரக்டர். அந்த அளவுக்கு முத்தழகி கேரக்டர் பருத்தி வீரனில் அவ்வளோ கனக்கச்சிதமாக இயக்குனரால் செதுக்கப்பட்டிருக்கோம். இதை நானே அமீர்கிட்ட வேற சொன்னேன், அவ்வளோ ஒரு அழுத்தமான கேரக்டர் முத்தழகின்னு சொல்லிட்டு. ஒரு ஆணோட எழுத்தில் ஒரு பெண் கேரக்டர் இவ்வளோ முழுமை பெறுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏற்பட்ட எழுத்தை முறையாக நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். அது இதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஞானவேலர்கள் சொன்ன விஷயம், ராம் படம் பார்க்குறப்ப இவங்க அந்த கமெண்ட் அடித்தாங்களா இல்லையா, இதை பற்றி சொல்லியிருந்தாப்புல. பட் இது சார்ந்த விளக்கம் எதுவுமே சுதா அவர்களோட இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. ஏன்ப்பா ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ தானே கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீண்டு போகுது. பட் அதில் கூட ராம் படம் சார்ந்து எந்த ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடவே இல்லைங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னோட நடிகைகள் கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இந்த பருத்தி வீரன் படம் இருக்குல்ல அதை தொடர்ந்து பார்க்கும்படி நான் சொல்லியிருக்கேன். இதுதான் தமிழ் சினிமாவோட ஆகச்சிறந்த இயக்குனர்களில் ஒருத்தராக இருக்க அமீர் அவர்களுக்கு நான் கொடுக்குற மரியாதை, இதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுகளோட ஸ்டேட்மெண்ட்டாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டாக வெளியாச்சுங்க. நடிகர் பொன்வண்ணன் அவர்கள் இருக்காங்களே, அதான் பருத்தி வீரன் படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் அவரோட தான். அவர் பக்கமாகவே ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க ஞானவேல் ராஜா அவர்களுக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுற மாதிரியும் அமீர் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டு அவர் எடுத்த மாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு. என்னென்னலாம் சொல்லியிருக்காரு பொன்வண்ணன் அவர்கள்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி வீரன் செகண்ட் ஷெட்யூல் இருக்குல்ல, இதுக்கான செலவை அமீர் அவர்கள் பல பேர்கிட்ட கடனாக வாங்கினார், அதெல்லாம் நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து பார்த்தோம்.
சமரசமே இல்லாமல் அவர் வேலை பார்த்தாருங்க. அந்த படத்தை எப்படியாவது முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. அதுவும் அவரோட நண்பர்கள், உறவினர்கள் இவங்க கிட்ட இருந்து அவர் கடனாக வாங்கியிருந்தார். பணத்துக்காக தன்னோட படைப்புக்கு துரோகம் செய்யாதவர் அமீர். ஞானவேல் நியாயம் சொல்கிறதுல வரமுறை இருக்கணும்னு சொல்கிறாரு பொன்வண்ணன் அவர்கள். இதோட நிறுத்தலையே, தொடர்ந்து என்ன சொன்னார், உலகமே அங்கீகரித்த ஒரு படைப்பு பருத்தி வீரன், உலகமே அங்கீகரித்த ஒரு படைப்பாளி அமீர். தனிப்பட்ட காரணங்களுக்காக அவரை போயிட்டு திருடன், வேலை தெரியாதவன் அப்படிலாம் எப்படிங்க கொச்சையாக சொல்ல முடியும்? இப்படி கொச்சப்படுத்துறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஞானவேலோட உடல் மொழி இருக்குல்ல, அந்த இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க. அந்த ஞானவேலு அவர்களோட உடல் மொழியில் திமிரும் வக்கரமும் தெரியுதுன்னு பொன்வண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் பொன்வண்ணன் அவர்கள் கம்பேரிசன் பண்ணியிருந்தாரு. சொல்கிறேன்னு, உங்களோட தயாரிப்பில் தான் இருட்டறையில் முரட்டு குத்து அப்படின்ற படம் வெளியாக இருந்துச்சு. இதை அளவுகோலாக வச்சு நீங்கள் பருத்தி வீரனை எடை போடுறீங்களோ அப்படின்னு கேட்டார். வேண்டாம், இந்த தரம் தாழ்ந்த மனநிலைன்னு ஞானவேல் அவர்களை டைரெக்டாக சாடியிருக்காரு பொன்வண்ணன் அவர்கள். இப்படியே இந்த விவகாரம் பூதாகாரமாக மாறிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த அமீர் அவர்கள் சார்ந்த ஞானவர்களோட பேட்டி வெளியாச்சுல, அதுக்கப்புறம் உடனே இயக்குனர் சசிகுமார் அவர்களும் தன் பங்குக்கு கருத்துக்களை பதிவிட்டாருங்க. இதுவும் அமீர் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான். என்ன சொன்னாப்புல, இயக்குனர் சங்கத்தில் அமீர் அவர்கள் பிரதிநிதியாக இருந்தப்ப பல இயக்குனர் சங்க பிரச்சனைகளை அமீர் தான் தீர்த்து வச்சார். அவரோட பிரச்சனையை தீர்க்கிற வல்லமையும் அவருக்கு இருக்குது. ஞானவேல் வாரி இறைச்சிருக்க வன்ம வார்த்தைகள்னு சொல்கிறாருங்க. ஞானவேல் அவர்கள் வாரி இறைச்சிருக்க வன்ம வார்த்தைகள். இதை இயக்குனர் சங்கம் கவனத்தில் எடுத்துக்கணும். மௌனமாக இருக்கிறது உண்மையை மறைச்சி வைக்கிறதுக்கு சமமாக அமையும்னு சசிகுமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சசிகுமார் அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சமுத்திரகனி அண்ணனும் ரியாக்ட் பண்ணாமையாக இருப்பார். அவரும் பேசியிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த பருத்தி வீரன் படத்துக்கு இவரும் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர். சினிமாவை பற்றி பல விஷயங்களை அமீர் அவர்கள் கிட்டேருந்து கற்றுக்கிட்டவர் சமுத்திரகனி அவர்கள். ஸோ அப்பேற்பட்டவர் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பருத்தி வீரன் படத்தில் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் நான் இருந்திருக்கேன். அங்கே நடந்த எல்லா பிரச்சனைகளும் எனக்கு நல்லா தெரியும். 6 மாதம் வரைக்கும் உங்களில் ஒருத்தரை கூட அங்கே பார்க்கவே இல்லையே. இட் மீன்ஸ் ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்களே, அவங்க சார்ந்து சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் தயாரிப்பாளர் நான் தான் தயாரிப்பாளர்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. எங்கேருந்து வந்துச்சு இவ்வளோ தைரியம்? இந்த முறை என்னால் பேசாமல் இருக்க முடியல. ஆக்சுவலாக பல முறை இதை பற்றி ஓப்பன் அப் பண்ண நினச்சிருக்காரோ என்னவோ, அதை இங்கே சொல்லியிருக்காரு. பல முறை நான் பேசலை, பட் இந்த முறை என்னால் பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. இந்த பருத்தி வீரன் படத்தை முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் நடந்துச்சு. ஒரு நாளும் அமீர் அண்ணன் தன்னோட சொந்த பந்தங்கள் கிட்டேருந்து பணத்தை கடனாக வாங்குவாருங்க. இது எனக்கு எப்படி தெரியும்னா, அந்த பணத்தை போயிட்டு வாங்கிட்டு வந்தது அப்போ நான் தான். களத்தில் இருந்த கார்த்தி அமைதியாக இருந்தார்னு இவர் பக்கம் திரும்புகிறார். ஏன்னா அந்த படத்தோட ப்ரொட்டகனிஸ்டே இவர் தான். ஓகேவா? இதைத்தான் என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியலன்னு சமுத்திரக்கனி அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்களாம் ஏதோ 1.5 கோடி ரூபாய்க்கு கணக்கு கேட்குறீங்க, ஆனால் செலவானது அதுக்கும் மேலே. அதெல்லாம் பாவங்க, கணக்குலையே இல்லை. அமீர் அண்ணன் பணம் அதெல்லாம் அப்படின்றார் சமுத்திரக்கனி. இந்த இயக்குநர்களுக்கு அடுத்தபடியாக பாடல் ஆசிரியரும் நடிகருமான ஸ்நேகன் அவர்கள் இருக்காங்களே, அவரும் தம் பங்குக்கு ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. என்ன சொல்கிறா அப்படி, டைரக்டர் அமீரோட முதல் படத்துல இருந்து நான் அவர் கூட வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவரோட நேர்மையை எடை போட்டு பார்க்கறதுக்கு இங்கே யாருக்கும் தகுதி இல்லை. பருத்தி வீரனை முடிக்கிறதுக்குள்ள அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார். அது எல்லாருமே பார்த்துருந்தாங்க. ஒருவரை விமர்சிப்பதற்கும் அறம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாரு ஸ்நேகன். இவங்களை தொடர்ந்து இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறாரு, மௌனம் பேசியதே அப்படின்ற படத்தின் மூலமாக தன்னோட பயணத்தை தொடங்கினார் அமீர் அவர்கள். இன்னைக்கு மௌனம் உடச்சி பேசிய தம்பி சசிகுமார் அண்ட் சமுத்திரகனி, இந்த 2 பேரும் தொடக்கமே. பருத்தி வீரனில் பங்காற்றின பிற கலைஞர்கள் இருக்காங்களே, இவங்களும் இதை பற்றி பேசணும். நடிகர் கார்த்தி உட்பட இதை பற்றி பேசணும்னு இவர் சொல்லியிருக்காரு. ஆமாப்பா, இந்த படத்தோட அச்சானியும் அவர் தானே ஹீரோ. இந்த படத்துக்கு அவர் இருக்கிறதுமே சொல்லியான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த விவகாரம் சம்மந்தமாக அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு கருத்தும் வெளியிடப்படலை மக்களே. அது உண்மைதான். மேபி வீடியோ போஸ்ட் பண்ண பிற்பாடு அதை வந்தாலும் என்னவோ அது தெரியல எனக்கு. சமீபத்தில் இந்த ஜப்பான் படம் சார்ந்த ஒரு விழா நடந்துச்சுங்க. அதாவது ஜப்பான் படத்தோட ப்ரமோஷன் விழாவாகவும் அது அமையணும். அட் த சேம் டைம் கார்த்தி அவர்களோட 25வது படம் ஜப்பான் அப்படின்றதுனால 25வது பட விழாவாகவும் அது அமையணும். இப்படி ஒரு சேர் தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிச்சிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு தான் நடிகர் சூர்யா அவர்கள் அப்புறம் கார்த்தி அவர்கள் வச்சு படம் பண்ண படைப்பாளிகள் பல பேர் வந்திருந்தாங்க. அந்த மேடையில் கார்த்தி அவர்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பருத்தி வீரனை பற்றி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, பருத்தி வீரன் ரிலீஸ் ஆகிறதுக்கு அவ்வளோ பிரச்சனைலாம் இருந்துச்சு. 3 தடவை வரைக்கும் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அண்ணனோட மொத்த சேவிங்ஸையும் அதில் போட்டார். அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆச்சு. அமீர் அண்ணன் பாதம் தொட்டு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த ஓப்பன் மேடையிலேயே
கார்த்தி அவர்கள். இன்னொரு பக்கம் அமீர் அவர்கள் தரப்பு தகவல் வெளியானது பார்த்தீங்கன்னா, என்னை கூப்பிடலன்னா கல்யாணத்துக்கே போக மாட்டேன், அந்தளவுக்கு இருக்கிறவனா, நான் இறங்கி வந்து இது போல் கேட்டு கெஞ்சி தான் ஒருத்தரோட சான்ஸ் வாங்கலாம் கிடையாது, அது இது போலலாம் பேசியிருந்தாப்புல. அமீரன் உங்களுக்கே தெரியும், ஓப்பனாக மைண்டில் தோன்றதை வெளிப்படுத்திடுவாருன்னு சொல்லிட்டு அது போல் டாக்காக கூட அதை எடுத்துக்கலாம். என்பார்ந்த மக்கள், இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். ஞானவேலர்கள் ஒரு விஷயம் சொன்னாப்புல, எனக்கு யார் ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்ற அந்த ஒரு ஆவணம் முத கொண்டே வெளியிட நான் ரெடி, பேரோடு நான் சொல்ல முடியும். இதுமாரி அமீர் அவர்கள் சொல்ல முடியுமான்னு சொல்லி ஒரு சவால் விட்டார் பார்த்தீங்களா. இது ஆக்சுவலாக சினிமாவில் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் இது போல் டாக்குமெண்ட்ஸை வெளியிட ஆரம்பிச்சா என்ன ஆகும்? கண்டிப்பாக டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு இண்டஸ்ட்ரியாக சினிமா மாறும், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா கருப்பு பணம் அதிகமாக புழங்குற சில செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அதில் ஒன்றாக சினிமாவும் பார்க்கப்பட்டுருக்கு. இந்த ஒரு களங்கத்தை சினிமா துறை போக்கணும் அப்படின்னா இது போல் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் அந்த டாக்குமெண்ட்டை வெளியிடலாமே. இது எப்படி போகுதுன்னா, இவங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை ஒட்டுமொத்த சினிமா தயாரிப்பாளர்கள் இருக்காங்களே அவங்க வரைக்கும் கவனம் செலுத்துகிற மாதிரி மாறி நிற்கிது. இதனால் சொல்லியிருக்க இந்த விஷயம் சவால் மாதிரி தெரிஞ்சாலும் இது காலப்போக்கில் கட்டாயம்ன்றது விதிலாம் கொண்டு வரப்பட்டுச்சுன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே அவங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்க வரைக்கும் டிரான்ஸ்பரண்ட் ஒரு விஷயம் கடைப்பிடிக்க வேண்டியதாக மாறிடும், கட்டாயமாக கடைப்பிடிக்க வேண்டியதாக மாறிடும். வெளிப்படைத்தன்மை பெருசாக இருக்கும், பட் என்ன சொல்லவும் புரியும் நம்புகிறேன். குற்றச்சாட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த இண்டஸ்ட்ரி மேலே, தொடக்கிறதுக்கு முற்படலாமே, இல்லைன்னா தப்பு இருக்குது. இது இவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட சண்டை மட்டும் பார்க்காம பொதுப்படையாக பாருங்கள் மக்களே, அப்போ தான் நான் சொல்கிற விஷயத்தோட வீரியம் என்னது உங்களுக்கு தெளிவாக புரியும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.